வீட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை பார்க்கலாமா? அஸ்ஸலாமு இவன் தான் இல்லை மெயினான கெஸ்ட்டு, வேற யாரும் இல்லை, என் சித்தி பையன் தான். ரொம்ப எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தான், அதனால தான் அவனை மட்டும் ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையிலேயே பொங்கல் வடை இட்லி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு அவுட்ஃபிட் நான் பாவாடை தாவணி தான் போட்டிருந்தேன். ட்ரெஸ்ஸியை கைக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். அப்புறம் கேமராமேன்லாம் வந்துட்டாங்க, நல்லா கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் செட்டாக ஃபர்ஸ்ட் நின்று வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் சித்திஸ் பெரியம்மா அவங்களாம் இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலியாக நின்று வீடியோ எடுத்தாங்க. வெளியே வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். எங்கள் சித்தி வீட்டுக்கும் பக்கத்து தெருவில் தான் மண்டபம், அதனால நடந்தே போகலான்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த துப்பட்டியெல்லாம் போட்டுட்டு எப்படி தான் நடக்கிறாங்களோ தெரியல. அதுக்கும் ரீச் ஆயாச்சு. சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன்லாம். அங்கே கடைசியில் யாருக்கு பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லைல்ல, எங்கள் அக்கா பையனுக்கு தான் பேர் வச்சாங்க அன்னைக்கு. இதெல்லாம் நல்லபடியாக பேர்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அடுத்தது என்ன வேலை, சாப்பிட கிளம்பியாச்சு. எங்கள் மாமா கேட்டரிங் தான், பயப்படாமல் சாப்பிட்லாம், வேற லெவலில் இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் மாமா கேட்டரிங் தான், அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த விழா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.